இப்போ முரண்பாடான கருத்து தோன்றி நான் போன பதிவில் இதான் போட்டிருக்கேன். இப்போது அந்த பதிவினுடைய கன்டினியூ தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னா மகாவிஷ்ணு வந்து ஒரு ஸ்கூலில் போய் சர்ச்சை பண்ணியிருக்காரு. அந்த சர்ச்சையின் விதமாக ஒரு சர்ச்சை பண்ணலை. பட் என்னென்னா ஸ்கூலில் போயிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்கூலில் இருந்த ஒரு ஆசிரியருக்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு முரண்பாடான கருத்து ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து நான் இந்த மாதிரிலாம் வரலையே, இது நான் என்னுடைய பிறப்பு வந்து பாவத்தின் அடிப்படையில் நான் தோன்றப்பட்டிருக்கேனா அப்படின்னு அவருடைய கொந்தளிப்பால் எழுந்து டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்றாரு. இதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. என்ன இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு அடுத்து மகாவிஷ்ணு தரப்பில் எல்லோரும் வந்து நிறைய விஷயத்த வந்து சர்ச் பண்ணுறாங்க. மகாவிஷ்ணு யார், மகாவிஷ்ணு என்ன பண்ணிகிட்ருக்காரு, மகாவிஷ்ணு என்ன பண்ணிட்டுருக்காரு, அதெல்லாம் கேட்குறீங்களே. நான் ஒன்று கேட்குறேன், கோயம்புத்தூரில் குரு மித்ரேஷ் சிவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் தன்னுடைய இதே மாதிரி தான் பார்த்தோன்னா ஞானத்தை போதிச்சுட்டு இதே மாதிரி தான் வந்து ஞானம் என்னது இது ஒரு விஷயம். அவருடைய வீடியோக்குள்ளே பார்த்து அடுத்த நபர் வந்து குரு மித்ர சிவான்னு சொல்லிட்டு போய் போட்டு பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ இதுதான் அவருன்னு சொல்லுவார். குரு மித்ர சிவா என்ன சொல்கிறாரோ, சாரி மகாவிஷ்ணுன்னு சொல்கிறாரோ அதே தான் குரு மித்ர சிவன்னு சொல்கிறாரு. அவருக்கு அந்த நேரம் டைமில் எடுத்த ஞானத்தை அவர் இப்போ போதிச்சிட்ருக்காரு. யூடியூப் மூலிமா உலகம் மூலிமா இந்த மாதிரி மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரோ உலகத்தை சக்சங்கெலாம் ஆரம்பித்து எப்படி சொல்கிறது, வெவ்வேறு ஊர்களுக்கு போயிட்டு கிளாஸ்லாம் நடத்திட்டுருக்காரு. அதே மாதிரி தான் குரு மித்ர சிவம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, குரு மித்ர சிவாவுக்கு நீங்கள் வைக்கிற சில பேர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய வகுப்புகளுக்கு அதிக கட்டணம் வசூலித்து அது மூலிமா அப்படி இருக்காருன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க மீடியாக்கள் என்ற அது சம்மந்தமான விஷயங்கள். இதுவே நான் இன்னொன்று கேட்குறேன், குரு மித்ரேஷ் சிவான்னு சொல்லிட்டு ஒரு கோயம்புத்தூரில் ஒரு நபர் வந்து இதே மாதிரி தான் யோகா வகுப்புகளும் தியான வகுப்புகளும் நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக வந்துட்டு, மோட்டிவேஷனாக ஆன்மீக ஸ்பீக்கராக வந்துட்டுருக்காரு. அவர் வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவருடைய வகுப்புகளுக்கு கட்டண வசூல் 20,000 சொல்லிட்டு இருக்காங்க. நான் நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு உங்களுடைய வகுப்புகளுக்கு எவ்வளோ கட்டணம்னு கேட்டால் 20,000 சொல்கிறாங்க. 20,000 சொல்லிட்டுறாங்க. ஆனால் இதே மகாவிஷ்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ எழும்பியிருக்குன்னா, இதே மற்ற சாமியார்களுடைய விஷயத்தை ஏன் எழுப்பாமல் விட்ருக்கீங்க? சாமியார்ன்ற சொல்கிறது தவறு. அவர்களும் ஒரு குருவாக வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து மகாவிஷ்ணு வந்து அவருடைய கிளாஸஸ்லாம் வந்து அதுவும் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு மூலிமா தான் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி தான் அவர் கோயம்புத்தூர்காரரும் பண்ணிகிட்ருக்கார். கோயம்புத்தூர்காரன்னு சொல்கிறதோட அவர் வந்து எப்படி சொல்கிறது, குரு மித்ர சிவா ஐயாவும் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் வந்து மகாவிஷ்ணு வந்து டார்கெட் பண்ணுறீங்க? குரு மித்ர சிவாவும் ஒருத்தர் இருக்கார், அவரும் இதே விஷயம் தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அவங்களையும் சர்ச் பண்ணி பாருங்கள், குரு மித்ர சிவாவும் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு கிளாஸுக்கும் எவ்வளோ கட்டணம் வசூலிக்கிறாருன்னு பாருங்கள். சாதாரணமாக அவருடைய கட்டண வகுப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய என்ட்ரி ஃபீஸ் வந்து 20,000 தெரியும் அவங்களுக்கு. நீங்கள் வேணா சர்ச் பண்ணி விசாரிச்சு பாருங்கள். இப்போ கூட நடுவில் ஒரு கிளாஸ் ஒன்று போட்டிருக்காரு. அதில் அவருடைய கிளாஸுடைய விலை வந்து 20,000. நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்கும் போது எனக்கு சொல்லப்பட்ட அமௌண்ட்டு 20,000ன்றது அவருடைய ஃபீஸு. இது வந்து எப்படி நான் கொடுக்கணுன்னா, நான் வந்து ஃபீஸாக கொடுக்கக்கூடாதான், அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து டொனேஷனாக கொடுக்கணுமா. இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து மீடியாக்கள் இன்றைக்கு பேசப்படும் போது குரு மித்ரேஷ் சிவாவும் இவ்வளோ கட்டண விகிதத்தை வச்சு பண்ணிகிட்டு இருக்காருன்னா அவரும் நீங்கள் பேசணும். அவரும் நீங்கள் பேசினா தான் அவரை பற்றின சர்ச்சைகள் எடுத்து, அவரை பற்றின விஷயங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தா தான் தெரியும் அவருக்கும் வித்தியாசம். நீங்கள் சாதாரணமாக மகாவிஷ்ணு வந்து அவர் வந்து இப்படி பண்ணுறாரு. அவர் வந்து எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி அவருடைய பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய மூலக்கூறுவான தியான வகுப்பை மூலக்கூறுவான விஷயத்த அவர் வெளிப்படையாக வெளியிட்டிருக்காரு. அந்த மாதிரி குரு மித்ரேஷ் வெளியிட்டிருக்காரா? அது மூலியம் பணம் எய்ம் பண்ணுன்றது தான் அவங்களோட விஷயம். இது நான் வந்து தவறுன்னு சொல்ல வரல, ரைட்டுன்னு சொல்ல வரல. அவர் வெளியிட்டிருக்காரு, இவர் வெளியிடலை. ஆனால் அவரை பற்றி நீங்கள் பேச மாட்டேறீங்க. இன்றைக்கி அவர் வந்து ஒரு சர்ச்சையான ஒரு வார்த்தையை வெளியிட்ற ஏங்க சாதாரணமாக ஒருத்தன் பேசிட்டு போயிட்டுருக்கான். ஒருத்தன் பேசுகிற விஷயத்தில் இன்னொருத்தருக்கு சர்ச்சை கிளம்புதுன்னா அது அப்படி இல்லை. அந்த இடத்துல அந்த நபர் வந்து அவர் சொல்கிற கருத்துக்கு முரண்பாடாக பேசியிருக்காரு தவிர இது வந்து பொது வெளியில் வந்து தப்பான பேச்சு கிடையாது. நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல, இன்னொருத்தர் வந்து நான் பேசுகிறது தவறுன்றாரு. ஓகேண்ணா நீ சொல்கிறது தவறா, என்ன உங்களுக்கு தவறுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே ரெண்டு பேரும் சரிசமமாக பேசி இது சமரசம் பண்ணுற இடத்துல இது ஒரு அரசாங்கம் தலையிட்டு பண்ணுறதுனா இது என்ன இது வந்து
இது வந்து யாரை திசை திருப்புதுன்னு தெரில. அதுவும் இல்லாமல் நான் இங்கே என்ன குறிப்பிட்ட விரும்புகிறேன்னா, குரு மித்ரேஷ் சிவா வந்து இதே கட்டண வசூல் கிளாஸஸ் தான் நடத்திட்டுருக்காரு. ஆனால் மகாவிஷ்ணுவோட ரொம்ப ஹையஸ்ட்டாக மகாவிஷ்ணு வந்துட்டு ஏதோ ஒரு குறைந்தபட்ச ஒரு அமௌண்ட்டு தான் வந்து கோட் பண்ணி அவர் வந்து கிளாஸ் நடத்திட்டுருக்காரு. ஆனால் குரு மித்ரேஷ் சிவா வந்து ஒரு நபருக்கு 20,000 வசூலிக்க போகிறார். இது உங்களுக்கு புரியுதான்றது எனக்கு தெரிய வரல. இதை மீடியாக்கள்லாம் இதை கொஞ்சம் பாருங்கள். மகாவிஷ்ணுவை பற்றி தோண்டி நொங்கெடுக்கிறீங்களே, குரு மித்ரேஷ் சிவன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து தன்னுடைய வகுப்புகளுக்கு 20,000 வசூலிச்சிட்ருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை கொஞ்சம் பாருங்கள். என்ன குருமார்கள் அப்படி எத்தனையோ பேர் இருந்தாலும் சில பேர் வந்து அது இலவசமாக யாரும் கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் வந்து போய் பாருங்கள், பெரம்பலூர் ஃபவுண்டேஷனுடைய சேனலில் போய் பாருங்கள். தன்னுடைய ரகசிய கிளாஸில் நடத்துகிற மூலக்கூறுவான ஒரு கிளாஸ் எடுத்து நிறைய பேருக்குள்ள ஃபோனு பொதுவாக ஒரு என்ன சொல்கிறது கிளாஸ் வச்சு நடத்துகிறாங்க. அதனுடைய மூலக்கூறு வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அது வெளிப்படையாக அது வந்து கிளாஸில் மட்டும் சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதை கிளாஸ்லேயே சொல்லிக் கொடுக்காம யூடியூப்பில் வெளியிட்டார் பாருங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு வரம். அந்த ஒரு விஷயங்கள்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. முதல்ல அதெல்லாம் பாருங்கள், நான் தெரிஞ்சுக்குங்க. நான் ஞானம் என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுனா, புரிஞ்சவர்கள் மட்டும்தான் இது வந்து புலப்படும். புரியாதவர்களுக்கு இது புலப்படாது. நீங்கள் வந்து அந்த கண்ணால் பாருங்கள். இந்த ஒரே விஷயங்க நான் வந்து தெளிவாக சொல்கிறேங்க. நம்பிக்கை இது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று தன்னம்பிக்கை, ஒன்று இறை நம்பிக்கை, இன்னொன்று மூட நம்பிக்கை. சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன். நம்பிக்கை, இறை நம்பிக்கை, மூட நம்பிக்கை ரெண்டுமே நம்பிக்கை தான். நீ இருக்குதுன்னு நம்புகிற, நான் இல்லைன்னு நம்புகிறேன். ஆனால் இருக்குதுன்னு நம்பி ஒருத்தர் செயல்படுற போது அது இருக்குது, இல்லை நீ செயல்படும் போது அது உனக்கு இல்லை. பிரபஞ்சம் அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நீ இருக்குதுன்னு நினச்சி செயல்பட்டால் இருக்கும், இல்லைன்னு நினச்சி செயல்பட்டால் இருக்காது. அவ்வளோதான் விஷயம். இதை மூலமாக என்ன சொன்னால், நீங்கள் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய விஷயங்கள்லாம் தோண்டி தொலைக்கெடுக்கும் போது குரு மித்ரேஷ் சிவாவோட விஷயத்தையும் கொஞ்சம் பாருங்கள். அவர் வந்து ஒரு நபருக்கு 20,000 கட்டணம் சொல்லிச்சு தான் அவருடைய தியான வகுப்புகள், தீட்சை வகுப்புலாம் கொடுத்துட்ருக்கார். அதனால் அதை போய் தோண்டி தொலைங்க பாருங்கள். முதல்ல இலவசமாக கொடுத்தா அவரை வந்து நோண்டாதீங்க. என்ன யார் மனிதனையும் புண்படுத்த மாதிரி நான் சொல்லலை. இந்த விஷயமாக என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு உணரப்படணும் யார் உண்மையான ஆன்மீகம்ன்றது தன்னை பற்றியது தான் ஆன்மீகம். என்ன தனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அது உலகத்துக்கு கொடுக்கணும்னு கொடுத்த நபரை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. தனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இந்த உலகத்துக்கு அது வந்து ஒரு வேல்யூஸ் தான் கொடுக்கணும்னு நபர் தான் குரு மித்ரேஷ் சிவா. அவரோட வீடியோக்களை சொல்லிட்டு நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க மாட்டேன்றாரு. ஆனால் இவர் வந்து இலவசமாக கொடுத்துருக்கார். அதை விஷயத்தை பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி விஷயத்தெலாம் கற்றுக்கிட்டு நான் வாழ்க்கையில் நல்ல விஷயம், நல்ல ஒரு உலகத்திற்கு ஒரு உகந்த ஒரு நபராக வாழணும். அதான் விஷயமே. தவறு யாரையேனும் மனதை புண்படுத்த பேசினா மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.